டாக்டர் சி நடேச முதலியார் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். 1912 எம்பிபிஎஸ் படிக்கும் மாணவர், அவருக்கு ஸ்டைபண்ட் 5 ரூபாய் தான் கொடுப்பாங்க. பணக்காரர். மெட்ராஸ் ஐக்கிய சங்கம் என்று ஒன்னு உருவாக்குறார். பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து, பிராமணர்களுக்கு எதிரி இல்ல, பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து மெட்ராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல திராவிடத்துக்கு விதைய போட்டது சி நடேச முதலியார் டாக்டர். அமெரிக்காவில் கூட இந்தியாவில் ஓட்டு, நம்ம நாட்டு பெண்களுக்கு ஓட்டே கிடையாது. 1920 வரைக்கும் பெண்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. நீதி கட்சி தான் முதல்ல பெண்களுக்கு ஓட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது. அதுக்கு காரணம் நடேச முதலியார். அமெரிக்காவிலேயே நம்ம பெண்கள் ஓட்டு போட்ட அப்புறம் தான் இன்னைக்கு உலக வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு அப்புறம் தான் ஓட்டு போடுற உரிமை கிடைக்குது பெண்களுக்கு. தேவதாசி முறையை எதிர்த்தவர், ஒழித்தவர் நடேச முதலியார். இந்தியாவிலே பெண்களுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது. ஆனா நடேச முதலியார் என்ன பண்றாரு, இந்தியாவிலே முதல்ல ஒரு எம்எல்ஏ பெண் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை எம்எல்ஏ ஆக்கினது நடேச முதலியாரோட முயற்சியால் தான். அவங்க தான் இந்தியாவிலே முதல் எம்எல்ஏ பெண். அப்புறம் தான் தமிழ்நாடு பார்த்து நடேச முதலியாரை பார்த்து தான் இன்னைக்கு வட மாநிலம் மற்ற நாடுகள் எல்லாம் காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. அவரை நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டும். நடேச முதலியார் தான் நீதி கட்சியினுடைய அப்பா, நீதி கட்சியின் இதயம். அவர் ஆரம்பிச்சதான் நீதி கட்சி. கடைசியில நீதி கட்சி விட்டு அவர் தூக்குறாங்க. அது வேதனையான விஷயம். அவர் அமைச்சர் ஆகல, சிஎம் ஆகல, வெறும் எம்எல்ஏவா இருந்து அவர் கருத்து பணியை மட்டும் தான் சொன்னார். பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் மெட்ராஸ்ல தங்கி எல்லாம் படிக்க முடியாது. இப்பவே ஒரு ரூம் லாட்ஜ் எடுக்கணும், ஹோட்டல் எடுக்கணும் 1000 ரூபாய். 1910 ஒரு 150 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இவர் சொந்த இடத்த வீட்டை மாத்தி யாரு பிராமணர்கள் அல்லாதவர்கள் வந்தாலும் நீங்க இலவசமா தங்கி நீங்க வேலை போங்க அப்படின்னு சோறு போட்டவர். அதுதான் திராவிட இல்லம் நடேச முதலியார். இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நாம தான்.